வெளியே காட்டப்படும் பக்தி என்பது ஒரு முகமூடி. உள்ளே இருக்கும் அன்பே உண்மையான முகவரி. ஒரு வீட்டுக்கு உள்ள நுழைஞ்ச முன்னே வரவேற்பறை, பார்லர்னு சொல்கிறோம்ல, அந்த வரவேற்பறை மிக அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கிறது. அதை பார்த்த உடனே ஆஹா என்ன வீடு, எப்படி அருமையாக வச்சுருக்கிறாங்க, இப்படி இல்லை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த விதத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அப்படியே கொஞ்சம் உள்ளே போங்க, ஏன்னா நிறைய பேர் அதோட நின்றுட்டு திரும்பி போயிடுவாங்க இல்லையா. அப்படியே கொஞ்சம் உள்ளே போங்க, சாப்பாட்டறை, சமையலறை, படுக்கை அறை, இங்கெல்லாம் போனோம்னா அம்புட்டும் குப்பை தொட்டி மாதிரி இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் எதிரான ஒரு வெளிப்படையான கண்டிப்பு 2 உதாரணத்தையும் கொடுக்கிறார். இவர்களெல்லாம் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று. இரண்டாவது, நாங்களெல்லாம் முன்னோர் காலத்தில் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களை கொலை செய்திருக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள், இவர்களெல்லாம் போலிகள் அப்படின்னு சொல்லி 2 உதாரணத்தை கொடுக்கிறார். முதல்ல வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். காரணம் என்னென்னா, பாஸ்கா காலத்தில் இங்கே திருவிழாவுக்கு போவாங்க, அந்த கல்லறைகளை மிதித்து விட்டு சென்று விட்டால் தீட்டுப்பட்டு விடும் என்பதற்காகவே இவர்கள் என்ன செய்கிறார்கள், இது கல்லறைகள் என்று தெரிவதற்காகவே வெள்ளையடித்து வைப்பார்களாம். ஆனால் உள்ளே எலும்பும் அழுகி போனதும் இருக்கும் என்று சொல்லி, அது மாதிரி இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, இப்பெல்லாம் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் முன்னொரு காலத்தில் இருந்திருந்தால் இறைவாக்கினர்களை கொலை செய்திருக்க விட மாட்டோம் என்று. அப்படின்னால என்ன ஒரு மறைமுகமாக ஒரு செய்தி சொல்கிறாங்கன்னா, நீங்கள்லாம் கொன்னவங்களுடைய வாரிசு அப்படிங்கிறத இவங்க ஒத்துக்கிறாங்க. அதான் புனித அகுஸ்தினார் சொல்லும்போது சொல்வார், வெளியில் தர்மவான்களாகவும் உள்ளே நெறிமுறையற்றவர்களாகவும் இருப்பதை விட மிகப்பெரிய ஆபத்து வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி ஏற்ற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறேனே, டிஜிட்டல் வெளிவேடம். அதாவது வலைதளங்களில் நிறைய பேர் தங்களுடைய குடும்பம், விளையாட்டு எல்லாத்தையுமே போடுறாங்க. ஆனால் பாருங்கள், அதை பார்க்கும் பொழுது ஆஹா குடும்பம்னா இப்படியில் இருக்கணும், இதை பார்த்து நம்மளும் அப்படி தான் இருக்கணும்னு போடுவாங்க. ஆனால் உள்ளே போய் பாருங்கள், அங்கே அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. இதுதான் டிஜிட்டல் வெளிவேடமாக இன்றைக்கி வெளிப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, வெளிவேடத்தை நீக்கி உண்மையான உறவையும் பக்தியையும் வழிபாட்டையும் நாம் மேல் நோக்கி கொண்டு வர வேண்டும்.